ஹாய் நண்பா, முதல் முறையாக தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரான விஜய் அவர்களை பற்றி கமல் சார் பாத்தீங்கன்னா பேசியிருக்கிறாங்க. அரசியல் பற்றி தான் பேசியிருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக கூட்டம் கூடுறதுனால ஓட்டாக மாறுமா இல்லை அப்படின்றக்கான ஒரு விளக்கத்தையும், அது மட்டும் இல்லாம தளபதி விஜய் சாருக்கு பாத்தீங்கன்னா ஒரு அட்வைஸையும் கொடுத்திருக்கிறாங்க. கமல் சார் அப்படி என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத ரீட்ல பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி 2026ல உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஓகே அன்பா, நேற்று செய்தியாளரை சந்தித்த கமல் சார் பாத்தீங்கன்னா நடிகர்கள் அரசியலுக்கு வருவதால் மட்டும் விமர்சனங்கள் எழுவதில்லை, நடிக்க வந்தாலும் விமர்சனங்கள் எழும். அது மட்டும் இல்லாம கண்டிப்பாக விஜய்க்கு கூடுகின்ற கூட்டம் ஓட்டாக மாற வாய்ப்பே கிடையாது. அது அனைத்து தலைவர்களுக்கும் பொருந்தும், இது விஜய்க்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம விஜய்க்கு மட்டும் இல்லாமல் எனக்கும் பாத்தீங்கன்னா கூட்டங்கள் கூடினாலும் ஓட்டாக மாறுமா அப்படின்றது டவுட் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனை தொடர்ந்து நல்ல பாதையில் அனைவரும் செல்லுங்கள், தைரியமாக முன்னேறுங்கள், மக்களுக்காக செய்யுங்கள் என்பதுதான் நான் எல்லா அரசியல்வாதிகளுக்கும் வைக்கும் வேண்டுகோள் அப்படின்றதையும் கமல் சார் சொல்லியிருக்கிறாரு. ஓகேன்பா, கமல் சார் பாத்தீங்கன்னா என்னதான் கூட்டங்கள் கூடினாலும் ஓட்டாக மாற வாய்ப்பே கிடையாது. அது தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்களுக்கு மட்டுமல்லாமல் எனக்கும் அது பொருந்தும் அப்படின்றத பாத்தீங்கன்னா கமல் சார் சொல்லியிருக்கிறாரு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.